அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவான் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம். இந்த பத்ர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ கேந்திர ஸ்தானங்களில், அதாவது 1, 4, 7, 10 புதன் ஆட்சியோ உச்சமோ நிலையில் அமையும் போது, அதாவது அதனால் ஏற்படக்கூடிய புதன் பகவானால் பத்ர யோகம். இந்த பத்ர யோகம் ஒருத்தருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பத்ர யோகம் ஒருத்தருக்கு இந்த புதன் பகவானால் சொத்து, ஆஸ்தி, அறிவு சார்ந்த மேன்மையான சில யோகங்கள், ஒரு எதிர்பாராத தொலைதூர பயணங்களால் மேன்மை, புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடையக்கூடிய சில நன்மைகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கிரயம், பத்திரப்பதிவு, அதே நேரத்தில் நமக்கு தேவையான சில சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பத்ர யோகம் நமக்கு ஏற்படுத்தும். அந்த யோகம் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இப்போ இந்த புதன் பெயர்ச்சி வரக்கூடிய, அதாவது ஜூன் மாதம், அதாவது 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி நிலை அமையப்போகுதுங்க. அப்போது இந்த ஜென்மத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும்போது பத்ர யோகம், இந்த பத்ர யோகம் உங்களுக்கு பெரும் ஒரு ஆதிக்கமான புதனால் ஒரு செல்வாக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால, இதனால் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த ஒரு முழுமையான ஒரு பதிவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாலேங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து இது வரைக்குமே தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மிதுன ராசி நேயர்கள். எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்குறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு லாபத்தை அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை எப்போவுமே நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லையா நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்தது. ஏன்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல, நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை செய்ய முடியல, இடமாற்றங்கள் ஆச்சு. அதே மாதிரி எது நம்ம நன்மைகள் செய்தாலும் யாராவது ஒரு ரூபத்தில் நமக்கு சில தொல்லைகள் வந்தது. நீங்கள் உதவிக்காக, அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்காக ஒரு கடனே வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த பணம் வரல. அதனால் நாம் வாங்கின பக்கம் இன்னைக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மிதுன ராசி நேயர்கள் கடந்த கால கிரக அமைப்புகளால் சில கஷ்டங்கள் பட்டது உண்மைதாங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு தொழில் மேன்மை அடையுமா, பொருளாதார லாபத்தை அடைய முடியுமா, சில சங்கடங்கள் சலிப்புகள் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு இருக்குதே, உதவி தான் செய்கிறோம், அதனால் ஊதிரிங்கள் வருது, இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட வாழக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பத்ர யோகம் உங்களுக்கு வேலையிலையும் ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி பண நெருக்கடியில் இருந்து, அதாவது சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம்னா நம்ம ஒரு பணம் வரவு கிடைக்கும், ஒரு பொருளாதாரம் நமக்கு தடப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு கலைத்துறை, ஏன்னா புதன்னா எப்போவுமே, அதாவது ஒரு சினிமா துறையில் பார்த்துட்டோம்னா ஒரு கவிதை எழுதுறது, அதே மாதிரி ஒரு கதாசிரியர், அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள். அதே மாதிரி வெளி தொடர்பு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஒரு
செய்தித்துறை, அதே மாதிரி ஒரு செய்தி வாசிப்பு, அடுத்தது பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த புதனுடைய ஆதிக்கம் தாங்க. ஆனால் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலத்தில் சில சிக்கல்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு சில ஒரு நம்மளுடைய சொத்து இருந்தால் கூட அந்த சொத்து நமக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு இடம் வாங்கணும், அந்த இட பிரச்சனைகள் தீர்க்க முடிய மாட்டேங்குது. இல்லை அந்த இடம் வாங்கின இடத்த விற்கலாம் முயற்சி எடுத்தாலும் ஒரு நல்ல விலைக்கு வர மாட்டேங்குது. அதாவது பக்கத்தில் இருக்கிறது அதிக விலைக்கு போகுது, ஆனால் நம்மளுடைய இது வர்றாங்க பார்க்குறாங்க, அதான் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க, கடைசியில் பார்த்தா முடிய மாட்டேங்குது. இது ஒரு மன உளைச்சல் கொடுக்குது. அடுத்தவங்களுக்கு நாம் போய் நின்னா நல்லது நடக்குது, ஆனால் நமக்குன்னு முயற்சி எடுத்தா நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம் கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, சிலருக்கு வீட்டில் பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தில் மன அமைதி இல்லை, கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவியே இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து ஒரு பிடிக்க மாட்டேங்குது, சங்கடமாகவே இருக்குது, வேதனையாகவே இருக்குது, அடுத்தவங்கக்கிட்ட சொல்லவும் முடியல, தன் குடும்பத்தை மன மகிழ்ச்சியோட வாழவும் முடியல அப்படிங்கிற நிலை. சிலருக்கு பார்த்தோன்னா கல்யாணமே கூடி வர மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க. வேலை இருக்குது, நல்ல உத்தியோகம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர முடியாத சில தாமதங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும், நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, மண்மனை வாங்கிறது, புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அது பலன் அடையக்கூடிய சில நன்மைகள் கண்டிப்பாக இந்த பத்ர யோகம் உங்களுக்கு மிதுன ராசினியர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி உறவு முறையில் பார்த்துட்டோம்னா சிலருக்கு தேவையில்லாத சலிப்பு சங்கடம், அதாவது அவர் அண்ணன் தம்பி பிரச்சனை, அடுத்தவங்களால சில சங்கடங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு உறவு முறையில் கசப்புகள் வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சங்கடம், சலிப்பு, தேவையில்லாத வீண் பழி சுமைத்து இன்னைக்கு நாம் ஒதுங்கி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 4 பேர் மத்தியில் மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழணும்னு முயற்சி பண்ணும்போது நமக்கு தகுந்த தொழில் அமையலை, தொழிலில் முதலீடு போட்டால் எடுக்க முடியல, இல்லை ஒரு வேலைக்கே போகலாம்னு நினச்சாலும் அதுவும் நமக்கு ஒரு சரியான முறையில் அமைய மாட்டேங்குது. ஒரு சொந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த வேலையில் ஆளுங்க வர்றாங்க, நிரந்தரமாக தங்க மாட்டேங்கிறாங்க, தங்கி நமக்கு நிரந்தரமாக ஒரு 3 மாதம் இருக்கிறாங்க, 4 மாதம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போயிடுறாங்க. புது புது ஆளுங்கள் வச்சு வேலை செஞ்சு அந்த வேலையை திருப்தி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை மிதுன ராசினியர்களுக்கு கடந்த காலத்தில் சில சிரமங்கள் பட்டது உண்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த பத்ர யோகம், இந்த புதன் பகவான் பெயர்ச்சியினால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய கடினமான சில கஷ்டங்கள் நீங்கும், வேலை திருப்தி அடையும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணுறவங்க, படிச்சுட்டு அது புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு வேலையை அமைய மாட்டேங்குது, எத்தனையோ ஒரு கம்பெனி எதிர்பார்க்குறோம், நல்ல கம்பெனியில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க. சிலர் பார்த்தோம்னா நல்லா படிச்சுட்டு வெளிநாடு போய் நான் வேலை செய்யணும், வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது முடியாமலேயே இருக்கும். அதாவது இப்போ இந்த விசா வந்துடும், அப்போ வந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்போம், ஆனால் சரியான நேரத்தில் அமையறதில்லை. இது தள்ளி போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இல்லை அந்த முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சமயத்தில் முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு நாம் படிக்கக்கூடிய, அதாவது இந்த ஒரு கல்லூரியில் சீட் கிடைக்குமா, நமக்கு அந்த மார்க் வருமா, நம்ம நினச்ச மாதிரியே படிக்க முடியுமா அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பாஸ் ஆயிருமோ கூட சிலருக்கு பயமாக இருக்குது. மிதுன ராசிக்காரருக்கு பதற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அந்த பதற்றங்கள் குறையும். எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வி மட்டும் இல்லை, நல்ல வேலை வாய்ப்பும் அமையக்கூடிய சில வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு கல்யாணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, லேட்டாகவே ஆகிட்டு இருக்குது, அதாவது புத்திர பாக்கியம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த பத்ர யோகத்தினால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சில
தொந்தரவுகள், ஒரு மருத்துவம் பண்ணுறோம், கைவலி கால்வலி ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்குது, ஆரோக்கியமே இல்லை, முதல்ல இருந்த அந்த தெம்பு தைரியம் துணிச்சல் இப்போ இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய பலன்கள், அதே மாதிரி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு மெடிசன் சாப்பிடும்போது, ஒரு புதிய ஒரு மருத்துவத்தை நாடும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் தீரும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இந்த பத்திரவகை யோகம் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு சாதக காலமாக தான் பார்க்கக்கூடிய யோகமா இது இருக்குதுங்க. அதனால முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா நன்மைகள் நடக்கும். இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார பலன். இந்த கோட்சார பலன் அதாவது இது ராசியை வச்சு சொன்னதுங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையுமே தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தசாபுத்தியில் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறது தகுந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.